ஆசிர்வாதத்தின் விதைகள் மார்ச் 19 2026. எனக்கன்பானவர்களே, தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. அதனால்தான் உங்கள் பெயரை தமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என் பிரியமானவர்களே, நாளை என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் அறிவார். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளேயு. எரேமியா 29:11. வேதத்தில் பார்ப்பீர்களானால், தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே அவர் சென்றார். ஆனாலும் தன்னை அழைத்தவரை அவர் நம்பி விசுவாசித்தார். சாத்தியமற்றதாக தோன்றிய போதிலும் அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்திற்குள் தேவன் அவரை படிப்படியாக வழிநடத்தினார். தேவன் சீமோன் பேதுருவை ஆழத்தில் வலை வீச அழைத்த போது ஏன் போக வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் தன்னை அழைத்தவர் மேல் அவர் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தார். தேவன் அவருடைய காலியான படகு நிறைய மீன்களை கொடுத்து சுற்றியிருந்த அனைவரும் ஆச்சரியப்படும்படி செய்தார். எனக்கன்பானவர்களே, அதேபோல் தேவன் உங்கள் வாழ்க்கையையும் வழிநடத்துவார். முழு பாதையும் உங்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களை எங்கே அழைத்துச் செல்ல வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் துல்லியமாக அறிவார். எனக்கன்பானவர்களே, விசுவாசியுங்கள். உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான் செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கும் மாறாத அன்பிற்காக நன்றி. எங்களுக்காக நீர் வைத்திருக்கும் மாறாத திட்டங்களுக்காக நன்றி. உமது அன்புள்ள கரங்களால் எங்களை தாங்கி நடத்தி வழிநடத்தும். எங்களை பலப்படுத்தி உம்முடைய பூரண திட்டங்களுக்கு நேராக நீர் ஆயத்தம் செய்த நன்மைகளுக்காக நேராக எங்களை வழிநடத்தும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.